ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் MK's Paradise. நாம் ஃப்ளாட் லோடு ஸ்டிச் பார்த்துட்டு வரோம். ஃப்ளாட் லோடு ஸ்டிச்சில் அதை வச்சு நம்ம ஃப்ளவர் ஃபில்லிங்கும் பார்க்க போகிறோம். இப்போது இதில் வந்துட்டு ஃப்ளவர் ஃபில்லிங் இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம். ஃப்ளவர் வந்து எப்படி ஃப்ளாட் லோடு வச்சு ஒவ்வொரு பெட்டல்ஸையும் நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுன்ற பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் உள்ள ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டை வந்து செயின் ஸ்டிச் போட்டு நம்ம தைச்சிடுறோம். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸுமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு நம்ம இதில் வந்துட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறோம். ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஒரே ஒரு பெட்டல்ஸ் மட்டும் நான் ஃப்ளாட் லோடு போட்டு எப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற 4 பெட்டல்ஸை அந்த மாதிரி போட்டு நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த அவுட்லைன் இருக்கு இல்லைங்களா, உள் வட்டம் இருக்கு இல்லைங்களா, இதில் உள் சைடு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லூப் எடுத்துட்டு இதில் உள் சைடு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு லாக் போட்டுட்டு ஃப்ளாட் லோன்னா அப்படி தானே, ஒரு செயினும் ஒரு லாக்கு. இங்கே வந்துட்டு உள் சைடு செயின் போட்டு வெளி சைடு லாக் எடுத்துக்கிறோம். இது அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே எடுத்துட்டு நல்லா ஸ்மூத்தாக எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். தேவையான அளவுக்கு எடுத்துட்டு இங்கே பாருங்கள், திரும்ப ரிட்டன் போயிட்டு இங்கே இந்த அவுட்லைனுக்கும் உள் பக்கம் ஸ்டிச்சு, வெளிப்பக்கம் லாக்கு. அதே சமயம் அடியில் இருக்கிற நம்மளோட இந்த கிளாத் வந்து தெரியக்கூடாது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி நம்ம ஃபில் பண்ணும்போது இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள ஏரியா கம்மி, இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள ஏரியா அதிகம். இப்போது இந்த ஏரியாவை இதுக்குள்ளே நாம் அடக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு டைமு இங்கே பாருங்கள், இந்த முன்பக்கமே கொண்டு போகும்போது இந்த முன்னாடியே அங்கே லாஸ்ட்டில் போய் லாக் போடாமல் இந்த இடத்துலையே லாக் போட்டு ரிட்டன் வந்துடணும். இப்போது இந்த இடத்துலையே நம்ம லாக் போட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த இடம் வந்து சேவ் ஆகும். திருப்ப இங்கே வரோம், ஒரு ஸ்டிச் இங்கே வந்து ஒரே இடத்துல போடாமல் ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஒரு இடம் போடுறோம். ஆனால் அங்கே பேக்கில் போகும்போது ஒரு இடத்துல 2 ஸ்டிச் போடுவோம். ஒன்று அவுட்லைன் வரைக்கும் ஒரு ஸ்டிச்சு நம்ம வந்து போவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பாதி வரைக்கும் ஒரு 3/4 சைஸுக்கு ஒரு ஸ்டிச்சை போட்டு அந்த இடத்துல முன்னாடி அந்த அவுட்லைனில் கொடுக்காம அதுக்கு முன்னாடியே ஒரு லாக்கை கொடுத்து நம்ம ரிட்டன் வரோம். ரிட்டன் வந்துட்டு இங்கே பண்ணும்போது முழுசாக கடைசி வரைக்கும் தான் அவுட்லைன் வரைக்கும் வரணும். இப்போ இங்கே போகும்போது ஒரு ஸ்டிச்சு இப்போ நான் அவுட்லைனுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். இப்போது அவுட்லைனுக்கு ஒரு ஸ்டிச்சு முடிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் உங்களோட 3 ஸ்டிச்சு கூட போட்டுக்கலாம். எப்படின்னா, ரொம்ப பெரிய ஃப்ளவராக போடுறீங்கன்னா அது ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாதியில் ஒரு ஸ்டிச்சு போட்டு லாக் போட்டு திரும்ப கொண்டு வந்துடணும். ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சை போட்டு இதுக்கு முன்னாடி ஒரு லாக் போட்டு கொண்டு வந்துடணும். மூணாவது இந்த லாஸ்ட்டில் கொண்டு போய் ஒரு முன்னாடி ஸ்டிச்சை போட்டு இங்கே லாக் போட்டு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஃப்ளவராக இருந்துச்சு அப்படின்னா அப்போது இந்த இடமும் ஈக்குவலாக வந்துடும், இந்த இடமும் அந்த இடத்துக்கு ஈக்குவலாக வந்துடும். அந்த மாதிரி தான் இதை காம்ப்ரமைஸ் பண்ணி, அதாவது லாங் அண்ட் ஷார்ட் மெத்தடில் இந்த ஃப்ளாட் லோடை வந்து நம்ம போட்டால் தான் இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியும். அது மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே சென்டரில் ஆரம்பித்து இந்த சைடு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி முடிக்கணும். இப்போது போகும்போது இந்த பாதியில் ஒரு ஸ்டிச்சோடு முடிச்சுட்டு ரிட்டன் வரேன். இங்கே ஒரு ஸ்டிச் போடுறேன். மறுபடியும் இங்கேருந்து போகிறேன். இப்போது இந்த இடத்துலையும் போட்டாச்சு. ரிட்டன் வந்துட்டு இப்போது இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். இப்போ 3ஆவதாக போடும்போது தான் அந்த லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ 3 ஸ்டிச்சு சேர்ந்தது ஒரு இடத்துக்கு போகுது. இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்தால் தான் நாம் வந்துட்டு இந்த ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ணி முடிக்க முடியும். இப்போது இந்த பெட்டல்ஸில் நம்ம ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸும் பண்ணணும். அதுபோல் இது பண்ணி முடித்த உடனே இந்த சென்டரில் இருக்கு இல்லைங்களா, இதையும் இந்த வட்டத்தையும் நம்ம இதே மாதிரி தான் ஃப்ளாட் லோடு போட்டு முடிக்கணும்.
முடிச்சுட்டு இந்த கேப் தெரிகிற இடத்துல உள்ள இன்னொரு அவுட்லைன் கொடுத்துக்கிட்டோம். உள் சைடில் அந்த அவுட்லைன் அந்த இடத்துக்கு நேரம் ஒரு செயின் ஸ்டிச் ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு இதை சுற்றிலும் மறுபடியும் ஒரு அவுட்லைன் செயின் ஸ்டிச் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து ஃப்ளாட் ஃப்ளோரில் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம்னு அர்த்தம். இப்போது முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம போகும்போது பாதியில் ஒரு லோடு ஸ்டிச் போடுறோம், ரிட்டன் திரும்ப வந்துடுறோம். அடுத்தது பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போடுறோம், திரும்ப போகிறோம். பாதிக்கு முன்னாடி அந்த லாஸ்ட்டு முடியறதுக்கும் முன்னாடி போட்டு அந்த சைடுக்கு போகாமல் இந்த சைட்லேயே நான் லாக் போட்டு ரிட்டன் எடுக்கிறேன். இப்போது இந்த 3வது டைம் நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டாக அந்த வட்டத்தோட உள்ள செயின் போட்டுட்டு வெளியில் அவுட்லைன் போட்டுடுறோம், அந்த லாக் போட்டுடுறோம். இப்போது ஒரே லைனில் 3 ஸ்டிச்சு போட்டிருக்கோம். இங்கேருந்து போகிற இடத்துல பாதியில் ஒன்று, அடுத்தது இங்கே போகும்போது பக்கம் பக்கம் வரணும். இந்த கோட்டில் மட்டும்தான் நம்ம இங்கே போகிற இடம் மட்டும்தான் இந்த பாதியில் ஒன்று, முக்கால் சைஸில் ஒன்று, முழுசாக ஒன்று, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இங்கே 3 ஸ்டிச்சு வரும், இங்கே 1 ஸ்டிச்சு வரும், இங்கே 3க்கு 1 தான் வரும். அப்போது இந்த இடத்துக்கும் இவ்வளோ பெரிய இடத்துக்கும் ஈக்குவல் ஆகிக்கும். அதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுட்டு இந்த வட்டத்துலேயும் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆரம்பித்து ஃப்ளாட் லோடு இந்த இடத்துல இப்படி இந்த சைடு ஒரு பாதி போட்டுட்டு அடுத்தது சென்டரில் ஆரம்பித்து இந்த சைடு போயிட்டு ஒரு பாதி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கேப் தெரியும். அந்த ஒரு கேப்பில் செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இந்த சுற்றிலும் செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ முழுசாக இந்த ஃப்ளவர் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ளவர் போட்டாலும் சரி, இல்லை ஆஃப் பெட்டல்ஸ் போட்ட ஃப்ளவர் போட்டாலும் சரி, எதுக்கு வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ளவரெல்லாம் ஃபில் பண்ணணும். நீங்கள் இப்போ என்னென்ன போட போகிறீங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் லோடில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட் லோடு போடுறோம். அதாவது லோடு ஸ்டிச்சில் ஃப்ளாட் லோடு ஸ்ட்ரைட்டாக போடும்போது ஃபஸ்ட்டு பாதி ஒரு கலரு, செகண்ட் பாதி ஒரு கலர் போடுறீங்க. அடுத்தது கிராசிங் மெத்தடில் ஃப்ளாட் லோடு போடுறோம். அந்த கிராசிங் மெத்தடில் போடும்போதும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் கலரு, இந்த சைடு ஒரு கலரு, இந்த சைடு ஒரு கலர், ஆஃபும் நீங்கள் வந்து 2 கலர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடணும். அதாவது மிக்ஸ் பண்ணி மீன்ஸ் இந்த ஆஃபு ஒரு கலரு, இந்த ஆஃபு ஒரு கலரு, இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறீங்க. செகண்ட் என்ன போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3த்தையும் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ் வந்துட்டு நீங்கள் இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேர்டு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து போடுறீங்க. இந்த 3 ஒர்க்கு மட்டும் நீங்கள் பண்ணணும்.